பச்சை குத்துகின்ற பெண்கள், பச்சை குத்தி விடுகின்ற பெண்கள், ஒட்டுமுடி சேர்க்கின்ற பெண்கள், சேர்த்து விடுகின்ற பெண்கள், அழகுக்காக பற்களுக்கிடையில் இடைவெளியை ஏற்படுத்துகிற பெண்கள், கண்புருவங்களை அழகுக்காக வலிக்கின்ற பெண்கள், படைகோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பெண்கள், இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, உம்மு யாக்கூப் என்ற ஒரு பெண்மணி வாராங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்க இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் சபிக்கிறீங்களாமே, அல்லாஹ் சபித்ததாகவும் சொல்றீங்களாமே, நான் இந்த இரண்டு மட்டைகளுக்கு இடையில் உள்ள முழு குர்ஆனையும் படித்திருக்கிறேன், அப்படி ஒரு செய்தி வந்ததில்லையே என்று சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல் குர்ஆன்ல வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த வசனம் படிச்சிருக்கிறீங்களா? சில நேரம் எங்களுக்கு பாடமா இருக்கும், தர்ஜுமா கூட செய்ய தேவையில்லை. என்ன வசனம்? அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து தந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள், தடுத்ததை தவிர்ந்து கொள்ளுங்கள். அந்த பெண்மணி சொல்றாங்க, ஆமா இப்படி ஒரு வசனம் இருக்குது. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சபித்த பெண்களைத்தான் நான் சபித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததும் எடுக்க வேண்டியதுதான், தடுத்ததும் தவிர்க்க வேண்டியதுதான் என்று ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை குர்ஆன் என்று சொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க? முற்பட்டாங்க. அந்த பெண்மணி சொன்னா, உங்களோட குடும்பத்து பெண்களும் இந்த வேலையை செய்யறாங்க தானே என்று சொன்னா. இப்ப சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. போய் குடும்பத்து பெண்களை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அப்படி ஒண்ணு நடக்கல, உங்களோட பெண்கள்ட்ட அந்த பாவங்களை காணலன்னு சொல்லும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த அந்த பாவமான காரியங்களை செய்வார்களாக இருந்தால் எங்களோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துட்டாங்களா, அதை தானும் தவிர்த்து நடக்கணும், தன்னுடைய குடும்பம், பஞ்சாதி, பிள்ளை குட்டிகள் தடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாங்க பாருங்க. இதுதான் சஹாபாக்கள்.